இந்த ரசமா எந்திரி. இந்தா என்னது? இந்த கஞ்சி கொடுக்க சொன்னாங்க, அதான் கஞ்சி வாங்கிட்டு வந்தேன். இந்த கஞ்சியை குடி. எனக்கு ஒன்றும் வேண்டாம். யாரு உடம்புல சத்து இல்லாம இருக்குது. உளுந்து கஞ்செல்லாம் குடிச்சாதான் இடுப்புல முறிஞ்சதுக்கு உடனே நல்லாகும். அதுக்கு தான் சொல்றேன். அதுவும் வயசு பிள்ளையா இருந்தா கூட பிரச்சனை இல்லை. நீ வயசான ஆளு, இந்த மாதிரி இதெல்லாம் குடிச்சாதான் உடம்பு நல்லா இருக்கும். எந்திரி எந்திரி. எனக்கு ஒன்றும் வேண்டானா வேண்டாம். இங்க வரு, முதுகல் முறிஞ்சதுக்கு என்னதான் மாத்திரை மருந்து குடிச்சாலும் உணவுல கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எதையும் சேர்த்துக்கிட்டோம்னா தான் சீக்கிரம் உடம்பு நல்லாகும். எந்திரி. எனக்கு எதுவும் வேண்டானா வேண்டாம். என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? உடம்பு நல்லா ஒண்ணுமா வேணாமா? நல்லாக்கி என்ன பண்ணுறது? யாருக்கு என்ன பிரயோஜனம்? பெத்த பிள்ளைய ஒரு வார்த்தை பார்க்க முடியல. இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? இதுக்கப்புறம் இந்த உசுரை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது? நான் எதுக்கு வாழணும்? நான் செத்து போகிறேன். என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க? பிள்ளைய கட்டி கொடுத்தாச்சு, இனி அதை எதுல யோசிச்சுக்கிட்டு இருக்காத. உனக்கு என்னையா? நீ சொல்லிவிடுவ. ஆனால் 10 மாதம் சுமந்து பெத்தவளுக்கு தானே அந்த வலிய வேதனை என்னன்னு தெரியும். பெத்த பிள்ளைய அந்த கிழட்டு பய கண்ணங்கண்ணமா அப்புறா அவள் தினந்தோறும் கொடுமை அனுபவிக்கிறேன்னு சொல்கிறான். அதெல்லாம் கேட்டுவிட்டு நான் உயிரோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் எந்த தாய்க்காவது வருமா? என்ன பண்ணி தொலைகிறது? தண்டவாளத்துல போய் தலைய வச்சாச்சு, இனி என்ன பண்ண முடியும்? ஐயோ நான் வருமா, அம்மா நான் வருமா? சும்மா அந்த பஞ்சு டைலாக்ல என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காதீங்க. ஐயோ அப்பா, முதுகு வலிக்குதே. எனக்கு என் பிள்ளைய இப்போ பார்க்கணும். பிள்ளைய பார்க்கணும்னா எப்படி உடனடியாக பார்க்க முடியும்? ஆடி மாதம் வீட்டுக்கு கூப்பிட்டதுக்கே அவன் அனுப்ப மாட்டேன்ட்டான். இதில் உனக்கு உடம்பு முடியல, இப்போ உடம்பு முறிஞ்சு கிடக்குதுன்னு சொல்லி நான் கூப்பிடவா? இங்கே பாருங்க, எனக்கு இந்த மாதிரி உடம்பு முடியலன்னு சொல்லுங்க. அப்பயாவது அந்த படுபாவை அனுப்பி வைக்கிறானான்னு பார்ப்போம். இங்கே வரு, அவன் யாரு எப்படியாப்பட்டவனு தெரிஞ்சும் கொண்டை கட்டி கொடுத்துட்டு இப்போ இப்படி சொன்னா என்ன பண்ணுறது? உன் பிள்ளைக்கு அத்தனை தடவை சொன்னோம், கேட்டாளா? காசு பணத்தை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா இப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? யோ, பெத்த தகப்ப மாதிரி பேசியா? ஏதோ ஆடை வளர்த்து அறுக்கிறதுக்கு கொடுத்த மாதிரி பேசாம முதல்ல பிள்ளைக்கு போட்டு எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லு. இப்படி ஆஸ்பத்திரியில் சேர்த்து படுத்த படுக்கையா கிடக்கே அப்படின்னு சொல்லு. பார்த்துக்க வச்சு கால் இல்லாமல் சிரமப்படுறோன்னு சொல்லு. அப்போ தான் அவன் அனுப்பி வைப்பான். சரி, கூப்பிட்டு பார்க்குறேன். சரி, இந்த உளுந்த கஞ்சை மட்டும் குடிச்சுட்டு படு. எனக்கு இது எதுவும் வேணாம். என் புள்ள வரட்டும், நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன். இதை அங்கே தூர எடுத்துட்டு போ. ஐயோ ஆண்டவனே, இப்படி வீராப்ப பிடிச்சிக்கிட்டு இருந்தா என்னதான் பண்றதுன்னே தெரியலையே. நாய் வித்த காசு குறைக்காதுன்னு சொல்லுவாங்க. இப்படி இவளுக்கு அந்த பிள்ளைய கட்டி கொடுத்து அதில் தான் இவளுக்கு வைத்திய செலவு பார்க்கணும்னு எழுதி வச்சிருக்கோ என்னவோ தெரியல. இது வரைக்கும் 15,000 20,000 ஆகிப்போச்சு. இன்னும் எம்பிட்டு ஆஸ்பத்திரிக்கு கேட்குறாங்கன்னு தெரியல. அந்த சைடு சுற்றி இருக்க இடம் எல்லாமே நம்மளோடது ஐயா. அங்கிட்டு எல்லாத்துக்குமே தண்ணி இந்த இதுலேருந்து தான் வரும், சரிங்களா? தண்ணி இதில் ஊற்று, வத்தாத ஊற்று. இதுலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்கும். நமக்கு தேவையான அளவுக்கு செடிக்கு தண்ணியை எடுத்துக்கலாம். மழை தண்ணியும் வந்துடும். அடுத்து இனி மழை காலம்தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெயில் காலமும் சரி மழை காலம் சரி, இதுல எப்பயும் தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். என்ன வேணுமோ போட்டு எடுத்துக்கோங்க. நமக்கெல்லாம் எதையும் கொடுக்கணும் வைக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை, புரியுதா? சரிங்கய்யா. சரி, நீங்க 2 பேரும் காடெல்லாம் சுத்தி பாருங்க. நான் அந்த மோட்டார் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிங்கய்யா. என்ன நிரஞ்சன் நின்றுக்கிட்டே இருக்க? உட்காரு. இருக்கட்டும்ங்க. இன்னும் என் மேல இருக்க கோவம் போலையா? இல்லை அப்படிலாம் இல்லை. இந்நேரத்துக்கு என் மேலே கோவம் போகலன்னா என்னை மாமான்னு கூப்பிட்டுருக்கணும். ஆனால் வாயிலேருந்து இன்ன வரைக்கும் மாமான்ற வார்த்தையே வரலையே. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. என் மேலே வருத்தமா? வருத்தம்னு இல்லை. அக்காவை நல்லா பார்த்துக்கோங்க. அது ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு. அக்கா சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லும்போது எனக்கு அம்புட்டு சந்தோஷமாயிடுச்சு. பரவாயில்ல, நம்ம அக்காவுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே போல் காலத்துக்கும் நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா அக்காவுக்கு சூதுவாது எதுவுமே தெரியாது. எல்லாத்துக்கும் நல்லது மட்டும்தான் நினைக்கும். ஆனால் எல்லாரும் அதை கஷ்டம் மட்டும்தான் படுத்தியிருக்காங்களே தவிர யாருமே அதனோட மனசை புரிஞ்சுக்கிட்டதே கிடையாது. நீங்கள் ஒருத்தர் தான் அக்காவோட மனசை புரிஞ்சிருக்கீங்க. நீங்கள் தான் அக்காவை நல்லபடியாக பார்த்துக்கணும். உங்களை தான் நம்பி இருக்கேன். இதெல்லாம் நீ சொல்லணுமா நிரஞ்சன்? அதெல்லாம் நீ கவலையே படாத. ராணியை நான் நல்லா பார்த்துப்பேன். நீங்களே நினச்சி சந்தோஷப்படுற அளவுக்கு அவளை நல்லபடியாக வச்சுப்பேன். அவங்க சித்தி கொடுமையை ஒரு அப்பனா இல்லாமல் இருந்ததுக்கும் அவள் எவ்வளோ பாடுபட்டிருக்கான்னு உன்னை விட அவளை கூட இருந்து நான் பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன். அப்படின்னும் போது அப்படியாப்பட்டவளை விட்டுருவேனா? அவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுவேன். அவளை ஏளனமாக நினச்சவங்க முன்னாடி அவளை வாழ வச்சு காட்டுவேன். புரியுதா? சரிங்க மாமா. இதை சொன்னோன்னே தான் மாமான்ற வார்த்தையே வருது. இல்லைங்க, எங்கள் அக்காவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் ஆசையே
ஒரே வீட்டில் ஒன்றா 2 பேரும் இருக்கணும்னு தான். ஆனால் எங்கே போதாத நேரம் 2 பேர்த்துக்கும் ஒரே வீட்டில் இருக்கிற குடுப்பனையே இல்லாமல் போச்சு. இந்த வீட்டில் ஒரு மாதம் நான் இருந்தேன்னா, ஒரு மாதம் என் அக்கா அந்த வீட்டில், இப்படி மாறி மாறி எங்கள் வாழ்க்கையே போயிடுச்சு. இதுக்கப்புறம் அதெல்லாம் நடக்குமான்னு கூட தெரியல. ஆனால் என் அக்கா எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணுன்றது மட்டும்தான் நான் யோசிக்கிறேன். அதான் மாப்பிள்ள, நீ அதெல்லாம் கவலையே படாத. உன் அக்கா கண்ணுலேருந்து வெங்காயம் உரிச்சா கூட கண்ணில் தண்ணி வரணும் தான், மொத்தத்தையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னும் போது விட்டுருவேனா? அவன் நல்லா இருப்பா ஐயா. இன்றைக்கி வேணா எனக்கு வேலை எதுவும் இல்லை, காசு பணம் இல்லாமல் கஷ்டப்படுறேன். ஆனால் இதே நிலைமை காலத்துக்கு நீடிக்காது. எப்படியும் நான் என் முயற்சியால் எதுவும் பண்ணிவிடுவேன், கவலைப்படாத. எப்பா காற்றே வரமாட்டேங்குது போ. சி என்ன இது, மரமெல்லாம் அத்தனை மரம் இருக்குது, ஒரு மரமும் அசைதான்னு பாரு. விசு விசு விசுன்னு சத்தம் தான் கேட்குதே தவிர ஒரு இலத்தலை காற்று அசைய மாட்டேங்குது. இப்பயே இந்த வெயில் அடிக்குதே அம்மா, வெயில் தாங்க முடியல. அப்பா என்னடா பட்டுப்பிள்ள, ஃபோன் கொடுப்பா. எவரு உங்கள் அம்மா வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறா. நீ ஃபோன் யூஸ் பண்ணுறத பார்த்தா தொலைச்சி கட்டி கொடுப்பா. அதனால் ஃபோன்லாம் இருக்க வேண்டாம், சும்மா போய் விளையாடுப்போ. என்னப்பா ஃபோன் கொடுப்பா, கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கேன். சொன்னா கேளு, அவள் வந்தால் வாழ்னு கத்துவா. அதுக்கப்புறம் ஃபோன் ஏன் கொடுத்தீங்கன்னு சொல்லி உன்னையே திட்டுறது இல்லாமல் என்னையும் பிடிச்சி திட்டுவா. எப்பா நான் அம்மாட்ட சொல்ல மாட்டேன்ப்பா, கொடுப்பா. அதான் அம்மா சமைச்சிக்கிட்டு தானே இருக்கு, கொஞ்ச நேரம் பார்க்குறேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ்ப்பா. இங்கே பாரு, இங்கேயே உட்காந்தான் பார்க்கணும், எங்கேயும் போகக்கூடாது. போன அடி வெளி ரொட்டிடுவா. சரிப்பா. உங்கள் தம்பி வந்துட்டானா கூட்டிக்கிட்டு கிளம்புவோன்னு பார்த்தேன், ஆளை காணலையேம்மா. வீட்டுக்கு கிளம்புறீங்களா? இருங்க. அங்கே போட்டதெல்லாம் போட்டபடியே வச்சுட்டு ஓடி வந்தோம், அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு வர முடியுமாம்மா? அதுவும் பார்த்த உடனே கிளம்பிடுவோன்னு பார்த்தேன். அதுவும் இல்லாமல் அவங்க தோட்டத்தெல்லாம் சுற்றி காட்டுறேன்னு சொன்னாங்க, அதனால சரின்ட்டு போயிட்டு வரட்டும்னு விட்டேன். அதுக்குன்னு இருந்தால் என்ன பண்ணுறது, கடைசி பஸ்ஸுக்காவது போனால் தான் நாளைக்கு நெருஞ்சனா வேலைக்கு அனுப்ப முடியும். எனக்கும் வேலை இருக்குது. இனி இங்கே தான் இருக்கீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. போனோம்னா ஒரு 10 கிடச்சிதுன்னா எதுவும் ஏதாவது செஞ்சு கொண்டு வருவேன்லம்மா. ஐயோ கம்முன்னு இருங்க அம்மாயி, போகிறேன்ட்டு இருக்காம்மா. என்னடாம்மா, வந்தாச்சு பார்த்தாச்சு இருந்தாச்சு, ஆசை தீர இனி கிளம்ப வேண்டிதானே. அதுவும் இல்லாமல் பொண்ணை கட்டி கொடுத்துட்டு நம்மளும் வந்து உக்காந்துக்கிட்டோம்னா அந்த தம்பி என்ன நினைக்கும்? அவர் என்ன நினைக்கிறாரு? அவர் ஒன்றும் நினைக்க மாட்டார், நீங்கள் வேற. அதுவும் இல்லாமல் அவரே சொன்னார், நம்ம சீக்கிரமாக கஷ்டப்பட்டு ஒரு வீடு வாங்கிடுவோம், அதுக்கப்புறம் உங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நம்மளோட வச்சுக்குவோன்னு தான் சொல்லியிருக்காரு. அவர் என்னத்துக்கு உங்களை போய் தப்பாக நினைக்க போகிறாரு? அப்படி தான் சொல்லுவாங்க. அதுக்குன்னு நம்மளும் இங்கே வந்து இருந்தால் எப்படி? நீ நல்லா இருந்தால் அது போது எங்களுக்கு, சரியா? ஏம்மா அந்த கேசரி கிண்டி வச்சுருந்துச்சு, அதை போட்டு கொடுக்கலாம்ல, அதை அப்படியே வச்சுருக்க. இந்தாங்கம்மா இந்தாங்க சாப்பிடுங்க. ஐயோ எதுக்குமா, நீங்கள் சாப்பிடுங்கம்மா. ஐயையோ நான்லாம் சாப்பிட்டேன்னு வைங்க, எனக்கு சுகரு தூக்கிடும், நீங்கள் சாப்பிடுங்க. அட என்னம்மா நீங்கள், முதல்ல தான் அதை சாப்பிடு இதை சாப்பிடு, பழத்தை சாப்பிடுங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க, வந்ததுலேருந்து சாப்பிட்டு எனக்கு தொண்டை வலிக்கி இருக்குது. நீங்கள் வேற கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க போங்க. உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கா ராணி. சாப்பிடுங்கம்மா சாப்பிடுங்க. நீங்களும் சாப்பிட்லாம்ல, நாங்கள் தினந்தோறும் இது அதுன்னு ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு தான் இருப்போம். நீங்கள் சாப்பிடுங்க. அட என்ன கீழே உட்காந்துக்கிட்டு மேலே ஏறுங்க, மேலே உட்காருங்க. இருக்கட்டும்மா இருக்கட்டும். இவங்க இன்னும் வரலையா ஆளு? இல்லைம்மா இன்னும் வரல. போனவன் தான், அதுவும் உங்கள் ஐயாவோட போனா சாமானியமாக வர முடியாது. அங்கே நின்று பேசுவோம் இங்கே நின்று பேசுவோம், தெரிஞ்சவன் தெரியாதவன் எவனையும் விட்டு வைக்க மாட்டார். எல்லாத்துக்கிட்டையும் பேசி முடிச்சு வரத்துக்குள்ள ஒரு வழி ஆகிடும். அதான் வந்தால் கிளம்பலான்னு பார்த்தா ஆளையே காணோம். வந்தால் கிளம்புறதா? வா பேத்தி வீட்டுக்கு வந்துட்டு உடனே கிளம்புறதா? ஒரு வாரம் இருந்துட்டு தான் போகணும். ஐயோ என்னம்மா நீங்கள், நான் ஒரு நைட்டே இருக்க முடியலன்றேன். நீங்கள் இங்கே பாருங்க, பேத்தியோட ஒன்றா இருக்க முடியலன்னு எத்தனையோ நாள் வருத்தப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லி பேத்தி சொன்னேன். அப்படி இருக்கும்போது இருங்க, இங்கே யாரும் உங்களை எதுவும் சொல்ல போகிறதில்ல. எம்மாடி அவங்க பையனை எடுத்து ஒளிய வை, அது இருந்தால் தானே போவாங்க, அப்புறம் எப்படி போவாங்க இல்லைன்னா? அட நீங்கள் வேற, நீங்கள் சொன்னீங்கன்னா அதை அப்படியே செஞ்சு விடுவா. இங்கே பாருங்கம்மா இருங்கம்மா, போய் என்ன பண்ண போகிறீங்க? பிள்ளைய கட்டி கொடுத்தாச்சு, இனி பையன் ஒருத்தன் தானே. இல்லைம்மா கொஞ்சம் கடன் இருக்குமா, கடன் அடைக்கணும். இந்த பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க அப்பங்காரன் எதையும் செய்ய மாட்டான், நான் தான் ஏதாவது என்னால் முடிஞ்சதை செய்யணும்.
அந்த தம்பி எதுவும் எங்களை செய்ய வேணாம்னு சொல்லும். இருந்தாலும் நம்ம எதுவும் செய்யாமல் இருக்க முடியுமா? நாளை பின்ன சொல்லு கடனாயிரும்ல. அதனால ஏதாவது இனிமேல் சேர்க்கணும் வைக்கணும். அதான் அதெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. இனி அவங்க குடும்பத்தை பார்த்துப்பாங்க. நீங்கள் உங்கள் உடம்ப பாருங்கள், மெலிஞ்சு போய் கிடக்குறீங்க எலும்பும் தோலுமா. என்னைய விட வயசு கம்மின்றீங்க. நல்லா சாப்பிட்டு வச்சு இருங்கம்மா. சாப்பிடவே மாட்டாங்க எப்பயுமே. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இத்தனை வயசுக்கு மேலே சாப்பிடாம இருந்தேன்னு வைங்க, அப்புறம் அம்பிட்டு தான். அப்படி பண்ணிவிட்டா மாமியாருக்காரி. அப்புறம் என்ன பண்ண சொல்கிற? நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், நீ கிளம்பி வா, நம்ம பார்த்துப்போம். இவங்களாம் கொட்டை நம்ம குனிஞ்சுக்கிட்டே இருப்போம்னு நினைக்கிறாங்களா? பொண்ணை பெற்றவங்க நம்ம என்ன அடிமையா? அதுதான் வர சொல்லிட்டேன். ஏம்மா, என்னதான் இருந்தாலும் குடும்பம்னா 1000 சண்டை சச்சரவு இருக்க தான் செய்யும். அதுக்குன்னு கோவப்பட்டுக்கிட்டு வந்தோம்னா குடும்பமாக இருக்குமா? என் பிள்ளையெல்லாம் அப்படி கோவப்பட்டு ஒரு நாள் வந்தது கிடையாது. அப்படியெல்லாம் வந்தால் நான்லாம் பிடிச்சி 4 போட்டு விட்டுவிடுவேன். என்னதான் இருந்தாலும் 2 பேரும் ஒன்றா வரணும், ஒன்றா போகணும். இந்த தனியாக ஒத்தையில் வர்றது ஒத்தையில் போகிறதெல்லாம் நமக்கு பிடிக்காது. ஏம்மா, நானும் ஒரு மாமியார் தாம்மா. என் வீட்டில் என் மருமகளை தங்கமாக தாங்குறேன். என் பையனும் அப்படித்தான். நாங்களாம் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டோம். இன்ன வரைக்கும் அவள் சண்டை ஒன்றும் போனது கிடையாது. ஆனால் என் சம்மந்திக்காரி அப்படி கிடையாது. தொட்ட 90க்கும் பிள்ளைய திட்டிக்கிட்டே இருப்பா. அப்புறம் அவகிட்ட எப்படி போய் வாழ முடியும்? பாவி வாய் பூசாமல் போய் பேசுகிறாளே. மருமகளை போட்டு பாடா படுத்தி எடுப்பா. அப்படி எப்படி பொண்ணை கட்டி கொடுத்தீங்க விசாரிக்காம? அதாம்மா தப்பு பண்ணிட்டேன். அதுதான் தப்பு பண்ணிட்டேன். காலகாலத்தில் இவ்வளோ கட்டி கொடுத்தா தான் நமக்கு நல்லதுன்னு நினச்சி விட்டேன். அது இப்படி ஆகிப்போச்சு. என் மாமியார் கறியில் சரியான குடும்ப கறி. வாயை திறந்தாலே ஏதாவது லொடன்னு ஈயம்பானைக்குள்ளே ஈப்பு இந்த மாதிரி சும்மா கையாயோன்னு கத்திக்கிட்டே தான் கிடப்பா. அவகிட்டலாம் மனுஷனே இருக்க முடியாது. ஓஹோ, சரி சரி சரி. ஆரம்பிச்சிட்டாங்களா வெளியே உட்காந்துக்கிட்டு புறணி பேசுறது? என்ன ஆரம்பிச்சாச்சா? என்ன மாடு வந்தாச்சா? வந்தாச்சு. புள்ள எப்போ வந்துச்சு? நேற்று வந்த ஒரு அப்பங்காரன் கேட்குற நேரம் ஆயாது. நான் என்ன வீட்லயா இருக்கேன்? கடைன்னு கடை வேலையே பார்க்கறதா இருக்கு. நமக்கு கை வேலை வாங்கிச்சு என்ன பிள்ளைங்களா இருக்குது? நம்மளே எல்லாம் பார்க்கணும் வைக்கணும். அப்புறம் என்ன பண்ணுறது? இந்த திமிர் பேச்சுக்குனால தான் அவன் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறான். செய்கிற பிள்ளையும் செய்ய விடாமல் பண்ணுறது இந்த திமிர் பேச்சு தான். சரி அடியே, பசிக்குது, வந்து சாப்பாடு எடுத்து வை. வாரேன். அத்தை சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் மாப்பிள்ள. நீங்கள் போய் சாப்பிடுங்க போங்க. இந்தா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தது போதும், மாப்பிள்ளை வந்துட்டாரு. போய் சாப்பாடு எடுத்து வைப்போ. சரி. இதனால தான் நான் வந்து தனி கொடுத்து அனுப்பி வைக்கலான் இருக்கேம்மா. தனியாக பொண்ணை கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் போய் வாழட்டும். அப்படி இல்லையா என் பிள்ளை என் வீட்டோட இருக்கட்டும்ன்ட்டு இருக்கேன். ஆனால் என் புருஷங்களாம் தனி கொடுத்தனத்துக்கெலாம் வரமாட்டான். என்னம்மா அப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? தனி கொடுத்தனெல்லாம் இந்த காலத்தில் சாதாரண விஷயமா போச்சு. நம்ம காலத்தில் எல்லாம் ஒருத்தர் பிள்ளைய பார்த்துப்பாங்க, ஒருத்தர் வீட்டு வேலை பண்ணுவாங்க, ஆளாளுக்கு ஒரு வேலையை பார்ப்போம். இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் கூட்டு குடும்பனாலே பிடிக்க மாட்டேங்குது. என்னமோ போங்க. அந்த காலத்தில் எல்லாரும் விட்டு கொடுத்து போனோம். இந்த காலத்தில் நம்ம அப்படியே இருக்காங்க. பார்த்து முடிவு பண்ணிங்க. தனி கொடுத்தனை வச்சுட்டு பின்னாடி வந்துட்டு சிரமப்படக்கூடாது. ஃபோனே நீ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். ஃபோனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நீ. அம்மா, அப்பா தாம்மா கொடுத்துச்சு. அடங்கொய்யாங்கோ, எப்படி கோத்து விட்டுருச்சு பாரு. அது ஒன்றும் இல்லை, படிக்கணும், அதுக்கு ஏதோ மெசேஜ் அனுப்புகிறாங்க வாட்ஸ்அப்லன்னுச்சு. அதான் பார்த்து எல்லாம் பண்ணுமான்னு சொன்னேன். ஆமாம், நல்லா ஜாடிக்கேற்ற மூடி தான். அப்பன் 8 அடி பாஞ்சா புள்ள 16 அடி பாயும். பொய்யினா வாயை திறந்தாலும் அண்டை புழுக்கு ஆகாச புழுக்கு தான். சரி விடு. என்ன பண்ணுறது? சாப்பாடு ஆயிடுச்சு, வந்து சாப்பிடுங்க. அம்மாவும் தங்கச்சியும் வந்துடட்டும், சாப்பிடுவோம். ஆமாம், உங்கள் அம்மா ஊர் புறணியும் உலக புறணியும் எல்லா புறணியும் பேசிட்டு வரத்துக்குள்ளே விடிஞ்சிரும். அதுங்க ரெண்டும் வந்து சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து சாப்பிடுங்க. இந்தா, நாளைக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமை தானே, ஏன் அடிச்சுட்டு கிடக்கிற? பொறுமையாக சாப்பிட்டுக்கிறது. சாப்பிட்ட பாத்திரத்தில் கழுவி வச்சுட்டு படுப்பேன்ல. வீட்டில் 1க்கு 3 பேர் இருக்கீங்க. ஆளாளுக்கு ஒரு வேலை பார்த்தா முடிய போகுது. எதுக்கு நீ மல்லு கட்டிக்கிட்டு கிடக்கிற? ஆமாம், உன் தங்கச்சியும் உங்கள் அம்மாவும் அப்படி வீட்டு வேலை மாஞ்சி தான் தள்ளிடுவாங்க. ஏயா நீ வேற ஒரு வேலைக்கு லாக்கி இல்லை. காலையில் துணி துவைங்கடின்னு சொன்னதுக்கு ஆளாளுக்கு நீ துவை நான் துவைன்னு ஆட்டமாக கட்டிக்கிட்டு நான் ஆத்தங்கரைக்கு துணி எடுத்துகிட்டு போய் துவைச்சோடனே வாராளுங்க.
குளிச்ச போட்ட துணியை மறந்துட்டு வந்துட்டோமா, இதையும் எடுத்து போட்டுமா, அது இதையும் துவைச்சிருமான்னு எவ்வளோ கடுப்பாகும். அவளுக்கு துணியை கூட துவைக்க மாட்டேங்கிறாளுங்க, இவளுக்கு தான் வீட்டு வேலை பண்ண போகிறாளுங்களா. சரி வீடு, அம்மாவுக்கு வயசாகி போச்சு. தங்கச்சி அங்கேயே கஷ்டம்னு வந்திருக்கு. உன் தங்கச்சிக்கு கஷ்டம்னு சொல்லாத, சொல்லிட்டேன். அவன் மாமியார் காய்கறி அரிஞ்சு வச்சிருது, வீடு வாசல் கூட்டிடுது, பாத்திரம் பண்ணம் கழியிறது, துணி இவ துவைச்சா அலசிடுது, இவ சமையல் செஞ்சுட்டு உட்காந்துருக்க வேலை தான். அது வலிக்குதுன்ட்டு ஓடி வரான். இப்படியே பண்ணிக்கிட்டு ஒரு நாள் நான் ஓட போகிறேன், அன்னைக்கு தெரிய போகுது உங்களுக்கு. சரி சரி, கோவப்படாத சின்ன பொண்ணு. இருக்கும்போது தெரியாதியா, இல்லாத போது தான் தெரியும். அங்கே அம்மா வேற கீழே விழுந்து முதுகெலும்பு முறிஞ்சு போச்சுன்னு வேற சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் மனசுக்கு வேற கஷ்டமாக இருக்குது. கேட்டு பார்ப்போம். என்னங்க? சொல்லு, டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல, என்னன்னு சொல்லு. எங்கள் அம்மா பாத்ரூம்லேருந்து கீழே விழுந்து முதுகெலும்பு முறிஞ்சிருச்சான், ஆஸ்பத்திரியில் வச்சுருக்காங்களாம். போய் ஒரு எட்டு நான் பார்த்துட்டு வந்துடட்டுமா? யாருக்கு? உங்கள் அம்மாவுக்கு கீழே விழுந்து முதுகெலும்பு முறிஞ்சிருச்சு. ஏன் பாத்ரூம் என்ன 12வது மாடியிலே வச்சுருக்கீங்க? அங்கேருந்து கீழே விழுந்தோடனே முதுகெலும்பு முறியறதுக்கு? என்னங்க இப்படி பேசுகிறீங்க? கீழே வலிக்கு விழுந்து முதுகெலும்பு முறிஞ்சிருச்சுன்றாங்க. இந்த நேரத்தில் கூட போய் பார்க்காம இருந்தா அப்புறம் பொண்ணுன்னு நான் எதுக்கு? ஏய், உன் குடும்பம் யாரு என்னன்னு எனக்கு எல்லாம் தெரியும், சரியா? இப்படி தான் ராணியை நான் பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லும்போது அந்த புள்ள அவங்க அம்மாயி வீட்டில் இருந்துச்சான். உன் ஆத்தாக்காரி அவளை கூட்டிகிட்டு வரணும், என் கண்ணில் காட்டணுன்றதுக்கோசரம் கீழே விழுந்துட்டேன், தண்ணி எடுக்கும்போது கீழே விழுந்து கால் முறிஞ்சிருச்சு, அப்படி இப்படின்னு பொய்ய சொல்லித்தான் அந்த பிள்ளையவே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தா. அந்த பிட்டை என்கிட்ட போடலான்னு பார்க்குறீங்களா? அடியே, நீங்கள்லாம் வெறும் பழத்தை தின்னுட்டு கொட்டையை போடுறவங்க. ஆனால் நான் அந்த கொட்டையை நட்டு வச்சு மரம் வளர்த்து அதில் அறுவடை பண்ணி அதை வியாபாரம் பண்ணி கொட்டை எடுக்கிற ஆள், சரியா? என்கிட்ட நீ காது குத்தாத, புரியுதா? ஒழுங்க மரியாதையாக போயிரு. என்னங்க இப்படி பேசுகிறீங்க? ஒரு பெத்த தாய் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது கூட பார்க்க விட மாட்டேன்றீங்க. இதுவே உங்கள் வீட்டில் இப்படி ஒன்று ஆயிருந்தா நீங்கள் இப்படி தான் இருப்பீங்களா? என் வீட்டில் உள்ளவன் எதுக்கு என்கிட்ட போய் சொல்லணும்? எதுக்கு போய் சொல்லணும்? அவனுக்கு என்ன தலையெழுத்து? உன் குடும்பம் காசுக்குன்னா என்ன வேணாலும் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுவும் இல்லாமல் என்கிட்ட 7.5 லட்சத்தை வாங்கிட்டு கடைசியில் உன்னையும் அங்கே வச்சுக்கிட்டு என் காசும் போச்சுன்னா அப்புறம் நான் யாருன்னு போய் கேட்குறது? ஐயோ நான் வருமா, அப்புறம் அம்மா நான் வருமா? இப்போயே ஆடிக்கே உன்னைய நான் அனுப்பலை, இதில் உங்கள் அம்மா கீழே விழுந்துட்டேன்னு நடித்தா நான் நம்பிடுவேனா? கொஞ்சமாவது மனசாட்சியோடு பேசுங்க. என் அம்மாவுக்கு இப்படி ஆகிருக்கு, நான் போய் பார்த்தாகணும். இங்கே வாரு, நான் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது என்னை கடுப்பேத்தாத, சரியா? உங்கள் அம்மா ஒரு நடிப்புக்காரி, உங்கள் அப்பன் உலகமாக நடிப்புக்காரன். 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என் கண்ணிலேயே கண்ணாமூச்சி ஆடலான்னு நினைக்காதீங்க, சரியா? நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டர், போடி. சரி, இவ்வளோ கேவலமானவனாக இருக்கான். இது தெரியாமல் பணத்துக்கு ஆசைப்பட்டு இவனை கட்டிக்கிட்டேன். சரி, ஒவ்வொரு நாளும் இவன் கூட வாழ்கிறது நரக வேதனையாக இருக்குது. எங்கள் அம்மா பொய் சொல்லலை, உண்மையாக தான் அப்படி ஆயிருக்கும். என்னடா பண்ணுறது இப்போ? கேட்குறவன் கேன பையனாக இருந்தால் கேப்பையில் நெய் வடியுதுன்னு சொல்லுவாங்கலாம். இவங்க சொல்கிறதுக்கெல்லாம் நான் உண்மைன்னு நம்பிக்கிட்டு தலையாட்டுவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்காளுக போல இருக்குது. என்னையெல்லாம் யாரும் ஏமாற்ற முடியாது. ஒரு வழியாக வந்தாச்சா? போனேன்னா சீக்கிரம் வர்றதில்ல. எல்லாத்தையும் சுற்றி காட்டிட்டுல வரணும். போனோன்னு எப்படி ஓடி வர முடியும்? அதுக்கு நீ என்ன 4-5 மணி நேரமாக ஆகுது சுற்றி பார்க்குறதுக்கு? அங்கே என்ன பேலஸை கட்டி விட்ருக்கு? அடியே, அங்கெல்லாம் வேலை செய்யறது எப்படி எப்படின்னு சொல்லணும். 4 பேத்துக்கிட்ட தம்பி தான் இனிமேல் இங்கே பாப்பாரு வைப்பாருன்னு எல்லாத்தையும் சொன்னாதானே தெரியும். நாளை பின்ன எவனும் பிரச்சனை வேற பண்ணக்கூடாதுல்ல, அதனாலதான் எல்லாத்தையும் பேசி எல்லாம் சொல்லி விட்டுட்டு வந்திருக்கேன். சரி, சாப்பாடு ஆறி போச்சு, எல்லாரும் வாங்க சாப்பிடுவீங்க. எடுத்து வை, சாப்பிடுவோம்.